வணக்கம் மக்களே. இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து கோக்னட் கொழுக்கட்டை, ஸ்வீட் மோமோஸ்ன்னு சொல்லலாம், கோக்னட் மோமோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான பொருள், ஒரு சின்ன தேங்காய் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வந்து சுகர். இது வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம், இது வந்து அடிஷ்னல் தான். அப்புறம் வந்து ஒரு 200 கிராம் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஸ்வீட் மோமோஸ், அதாவது கோக்னட் கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு சுடுதண்ணியை வந்து இந்த மாவில் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு டோவாக வந்து நம்ம பண்ணி வைப்போம். ஸோ இப்போ டோ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து கிரேட் பண்ணி அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம். ஸோ என்கிட்ட கிரேட்டரில் கிரேட் பண்ணுறதுக்கு, ஸோ அதனால் நான் வந்து சின்ன ஜார் மிக்சியில் ஒரு 1 to 2 செகண்ட்ஸ் வந்து நான் ஒரு டர்ன் பண்ணேன்னா அது கிரேட் ஆகிடும். ஸோ இதிலே நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தேங்காய் ஆட் பண்ணிட்டேன், இதில் கொஞ்சோண்டு அந்த எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் ஆட் பண்ணிவிடுவோம், அப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ சின்ன ஜார் மிக்சியில் வந்து கிரேட் பண்ணுறதுக்கு தேங்காய், காடமம் அண்ட் சுகர், அப்புறம் கொஞ்சோண்டு ஹனி சேர்த்துருக்கேன். ஸோ ஹனி நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் தான், அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட்னஸ் தரும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கிரேட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டஃபிங்கெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து தூக்கி நம்ம இட்லி குண்டால வச்சிரும். ஸோ மூடி போட்டுருவோம். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக ஒரு 12 மினிட்ஸ் வந்து 12 to 13 மினிட்ஸ் வந்து வேகணும். ஸோ நம்ம டைமர் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நண்பர்களே, கொழுக்கட்டை நல்லா வந்திருக்கு. ஸோ மழை வேறு பெய்யுது. ஸோ செம ஸ்நாக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.